சந்தோஷம். மனிதன் என்ற அற்புதமான இந்த பிறவியில் மனிதன் பிறந்தது முதல் முடிவு வரையில் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்ற 4 வகை பேறுகளையும் அடைய வேண்டும். புலனின்பம் கெடாமல் காக்க மக்களோடு கொள்ளும் உறவில் அளவு முறை கண்டு விழிப்புடன் செயலாற்ற வேண்டும். இவ்வாறு அறநெறி வலுவாத முறையில் பொருளும் இன்பமும் பெற்று வாழ்ந்தால் அறிவு நாளுக்கு நாள் சிறப்புற்று மேலோங்கி இறையுணர் பெற்று நிறைவான வாழ்க்கையை எய்த முடியும் என்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதென்றால் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை பேறுகளும் மனித வாழ்வின் நிறைவுக்காக பெற வேண்டும். ஆயினும் இந்த 4இல் ஒன்றாக மற்றொன்று கெடாமல் பார்த்து பெற்று துய்க்க வேண்டும் என்கிறார்கள். வீடு பேறு என்னும் சொல்லின் பொருள் வீடுமெனில் இடம் என்று பொருள். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? உலகத்தின் மீது உலகம் உயிர்களுக்கு இடமாக இருக்கிறது. உலகம் எங்கும் இடத்தில் இருக்கிறது. அது சூரிய குடும்பத்தில் உருண்டு மிதந்து உலாவிக் கொண்டிருக்கிறது. சூரிய குடும்பம் எங்கே இருக்கிறது? எந்த இடத்தில் இருக்கிறது? எந்த வெளியான இருப்பு நிலையை சூரிய குடும்பத்துக்கு இடம்பெயர்க்கும்? வீடில்லா வீடு, சுத்த வெளி, இவ்வெளி எல்லா பொருட்களிலும் நிறைவாக இயங்க ஒழுங்கான அறிவாகவும் இருக்கிறது. மனிதனின் அறிவு உயர்ந்த தன்னை அறிந்து கொள்ளும் நிலையில் அறிவே மெய்ப்பொருளாக இருப்பு நிலையாக காட்சியாகும். வீடில்லா வீடின் வெட்ட வெளியை அறிவை தானாக உணரும் போதுதான் வீடு பேறு. வீடு பேறு பெற்ற நிலையில் அறம் இயல்பாகும். அறவழியில் பொருளும் இன்பமும் பெற்று தூய்க்கும் போதுதான் அறிவிற்கு வீடு பேறு கிட்டும். இவ்வாறு அறமும் வீடு பேரும் மனித வாழ்வில் ஒன்றின் ஒன்றாக தொங்கி நிற்கின்றன. பிறவியின் பெருநோக்கத்தை எய்த அறத்தின் மூலமே பொருள், இன்பம், வீடு பேரும் இவைகளை பெறுவோம். வாழ்க வளமுடன், நலமுடன், நிறைவுடன் வாழ்வோம். 4 வகை பேறுகளும் பெற்று சிறப்பாக வாழ்க்கையில் வாழ மனிதன் எல்லா நிலையிலும் உணர்ந்து கடந்து சென்று அதை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் நல் பெயரும் நன்மதிப்பும் நலமுடனும் நிறைவுடனும் வாழ வழிவகை செய்ய முடியும் என்கிறார்கள் ஞானிகள், பேரறிஞர்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.